நியூஸ் ஆஃப் மன்னாரின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். திரைசேரியின் 2.5 மில்லியன் டாலர் நிதி மோசடி, நாடாளுமன்றத்தில் COPF அறிக்கை சமர்ப்பிப்பு. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித்துக்கு பாதாள உலக குழுவிடமிருந்து 1 கோடி ரூபாய் லஞ்சம், நாடாளுமன்றத்தில் பரபரப்பு குற்றச்சாட்டு. டெங்கு அதிகரிப்பு, பாடசாலைகள் பல்கலைக்கழகங்களை 2 வாரங்களுக்கு மூடுமாறு விசேட வைத்திய நிபுணர் சமில் சஞ்சீவ கோரிக்கை. வடக்கு கிழக்கு மாகாணங்களில் அதிமுக்கிய இராணுவ காணிகளை விடுவிக்க முடியாது, அமைச்சர் அனுர ஜெயசேகர திட்டவட்டம். மன்னாரில் 5ஆம் தர மாணவி மீது வகுப்பாசிரியர் கொடூர தாக்குதல், ஆத்திரமடைந்த பெற்றோர். டொனால்ட் ட்ரம்பை கொலை செய்ய ஈரான் புதிய சதி, அமெரிக்காவிற்கு இஸ்ரேல் அவசர எச்சரிக்கை. இனி தொடர்வென விரிவான செய்திகள். இலங்கையின் திரைசேரியிலிருந்து 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி சட்டவிரோதமாக மாற்றப்பட்ட சம்பவம் தொடர்பான அரச நிதி பற்றிய குழுவின் விசேட அறிக்கை இன்று கலாநிதி ஹர்ஷடி சில்வாவினால் சபையில் உத்தியோகபூர்வமாக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. திரைசேரியிலிருந்து 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் 3ஆம் தரப்பினருக்கு மாற்றப்பட்ட சம்பவமானது திட்டமிடப்பட்ட ஒரு சைபர் குற்றத்துடன் தொடர்புடைய பாரிய நிதி மோசடி என்பதை அரச நீதி பற்றிய குழு தனது விசாரணைகளின் மூலம் கண்டறிந்துள்ளதாக ஹர்ஷடி சில்வா தெரிவித்துள்ளார். இந்த சம்பவத்தை முன்னுதாரணமாக கொண்டு நாட்டின் ஒட்டுமொத்த வெளிநாட்டு கடன் மீள் செலுத்துதல் செயல்முறை குறித்து தேசிய கணக்காய்வு அலுவலகம் உடனடியாக விரிவான கணக்காய்வு ஒன்றை மேற்கொள்ள வேண்டும் என இந்த அறிக்கையில் முக்கியமாக பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த நிதி மோசடி விவகாரத்தில் குற்றவியல் சட்டத்தின் கீழ் தேவையான அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுப்பது சட்டமா அதிபரின் பொறுப்பாகும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள பரிந்துரைகளுக்கு அமைய இந்த சைபர் மோசடி குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு துரித நடவடிக்கைகளை எடுக்குமாறு சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்னவிடம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா சபையில் விசேட கோரிக்கை விடுத்துள்ளார். பாதாள உலக குழுக்களிடமிருந்து பெறப்பட்ட லஞ்ச பணத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்றத்தில் பகிரங்க குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. ஊழல் மோசடிகளில் இதுவரை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனதான் முன்னிலையில் இருந்தது என்றும் தற்போதைய ஐக்கிய மக்கள் சக்தி அக்கட்சியை பின்னுக்கு தள்ளியுள்ளது என்றும் ஊடகத்துறை பிரதி அமைச்சர் கௌசல்யா ஆரியரத்ன நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், கடந்த முறை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன சார்பில் வத்தளை பிரதேச சபை வேட்பாளராக போட்டியிட்ட யோஹான் விக்ரமசிங்க தற்போது ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினராக உள்ள நிலையில் அண்மையில் போதைப்பொருள் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளார். இதுவரை காலமும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனதான் பாதாள உலக குழுக்கள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல்காரர்களுடன் தொடர்பு வைத்துக் கொண்டு முன்னிலையில் இருந்தது. ஆனால் ஐக்கிய மக்கள் சக்தி தற்போது அந்த கட்சியை பின்தள்ளும் அளவிற்கு இதில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது எனவும் எதிர்க்கட்சியில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த போதைப்பொருள் மற்றும் பாதாள உலக நடவடிக்கைகளில் ஈடுபடவில்லை. எனவே நான் இப்போது கூறியதை கேட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா ஏமாற்றம் அடைவதும் கோபம் அடைவதும் நியாயமானது என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. நான் சஜித் பிரேமதாசவின் பெயரை குறிப்பிட்டே குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளேனே தவிர மற்ற உறுப்பினர்களின் பெயரை குறிப்பிடவில்லை. எனது கூற்றை கேட்டு கோபமடைந்த ஹர்ஷடி சில்வா போன்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் சில தூய்மையான உறுப்பினர்கள் குற்றம் மற்றும் போதைப்பொருளுக்கு எதிராக எமது அரசாங்கம் முன்னெடுத்துள்ள நடவடிக்கைகளுக்கு பல்வேறு சந்தர்ப்பங்களில் ஒத்துழைப்பு வழங்கியுள்ளார்கள். நாட்டில் நாம் ஏற்கனவே ஆரம்பித்துள்ள போதைப்பொருள் மற்றும் பாதாள உலக குற்றச் செயல்களை ஒழிப்பதற்கான நீதிக்கான போராட்டத்தை எத்தகைய சவால்களை எதிர்கொள்ள நேரிட்டாலும் எமது அரசாங்கம் ஒருபோதும் கைவிடாது, பின்வாங்காது என பிரதி அமைச்சர் கௌசல்யா ஆரியரத்ன மேலும் தெரிவித்தார். நாட்டில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அபாயகரமான முறையில் அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு அதிக பாதிப்பு உள்ள வலயங்களில் அமைந்துள்ள அரச மற்றும் தனியார் பாடசாலைகள், பல்கலைக்கழகங்கள் மற்றும் தொழில் பயிற்சி நிலையங்களை ஆக குறைந்தது 2 வாரங்களுக்கு உடனடியாக மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு வைத்தியர்கள் மற்றும் சிவில் உரிமையாளர்களுக்கான தொழிற்சங்க கூட்டமைப்பின் தலைவர் சமல் சஞ்சீவ வலியுறுத்தியுள்ளார். இந்த 2 வார கால பகுதியில் கல்வி நிறுவன வளாகங்களை முழுமையாக சுத்தப்படுத்துவதற்கு
தடுப்பதற்கு கல்வி, உயர்கல்வி மற்றும் சுகாதார அமைச்சுக்கள் ஒன்றிணைந்து அவசர நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். தற்போது மேல் மாகாணம் உள்ளிட்ட பல மாகாணங்களில் சுமார் 70,000-க்கும் அதிகமானோர் டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளமை உத்தியோகபூர்வமாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டிய அவர், உத்தியோகபூர்வமான பதிவாகாத நோயாளர்களின் எண்ணிக்கை இதைவிட பல மடங்கு அதிகமாக இருக்கக்கூடும் என எச்சரித்துள்ளார். நோயாளர்களின் எண்ணிக்கை கட்டுப்பாட்டை மீறி உச்சமடைந்த பின்னரோ அல்லது உயிரிழப்புகள் அதிகரித்த பின்னரோ பாடசாலைகளை மூடுவதால் எந்த பயனும் இல்லை எனவும், தற்போது ஏற்பட்டுள்ள கடுமையான பரவல் காரணமாக நாட்டில் பல முக்கியமான வைத்தியசாலைகளில் நோயாளர்களை அனுமதிப்பதற்கான இடவசதி பற்றாக்குறையாக உள்ளது எனவும், இதனால் டெங்கு நோயாளர்கள் கட்டில்களுக்கு அடியிலும் அல்லது வெளி தாழ்வாரங்களிலும் தங்கி நின்று சிகிச்சை பெறும் துர்பாக்கிய நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நெருக்கடியான சூழலால் சுகாதார ஊழியர்கள் கடும் பணிச்சுமைக்கு உள்ளாகி இருப்பதுடன் போதிய சுகாதார வசதிகள் மற்றும் இடவசதிகள் கிடைக்காமையால் நோயாளிகளின் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் வாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாகவும் அவர் எச்சரித்துள்ளார். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் முப்படைகளின் கட்டுப்பாட்டில் உள்ள தேசிய பாதுகாப்பு முக்கியத்துவம் வாய்ந்த காணிகளை தற்போதைய நிலையில் விடுவிக்க முடியாது என பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜயசேகர திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் நாடாளுமன்றத்தில் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். பலாலி பகுதி அதி அவதானம் மிக்க பாதுகாப்பு வலயமாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதால் அந்த வலயத்தினுள் அமைந்துள்ள 1661 ஏக்கர் காணியை சட்டத்தின் பிரகாரம் ராணுவத்திற்கு உரித்தாக்கி காணி உரிமையாளர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த காணிகளை விடுவிக்க முடியாது. அத்துடன் 774.98 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்துள்ள பலாலி விமான நிலையத்தின் எதிர்கால அபிவிருத்தி பணிகளுக்காக மேலதிக காணிகள் தேவைப்படுவதாக சிவில் விமான சேவைகள் அதிகார சபை அறிவித்துள்ளதால் நில அளவை திணைக்களம் மற்றும் பிரதேச செயலகங்களில் ஒன்றிணைப்புடன் இதற்கான பணிகளும் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். மேலும் 27.9 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்துள்ள பலாலி வைத்தியசாலையின் புனரமைப்பு பணிகளுக்காக இதுவரை 55 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதுடன் இவ்வாண்டு 42.11 மில்லியன் ரூபாய் நிதியும் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக இந்த காணியையும் ராணுவ பயன்பாட்டிலிருந்து விடுவிக்க முடியாது என அமைச்சர் சுட்டிக்காட்டினார். எனினும் பொது பாதுகாப்பு மற்றும் தேசிய பாதுகாப்பிற்கு அவசியமற்ற காணிகள் கட்டம் கட்டமாக விடுவிக்கப்பட்டு வருவதாகவும் 2009 முதல் 2024 வரையான காலப்பகுதியில் 64,663 ஏக்கர் காணிகள் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சபையில் தெரிவித்தார். தற்போதைய அரசாங்கம் பதவியேற்ற பின்னர் 692 ஏக்கர் காணிகள் விடுவிக்கப்பட்டுள்ளதுடன் எதிர்வரும் சில மாதங்களில் மேலும் 243 ஏக்கர் காணிகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. விடுவிக்க முடியாத காணிகளுக்கு பதிலாக மாற்று காணிகளோ அல்லது உரிய இழப்பீடோ வழங்கப்படும் என அமைச்சர் உறுதியளித்தார். இதற்கிடையே ராணுவத்தினர் தமது சுய தேவைக்காக மட்டுமே பயிற்சிகை நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாகவும் எவ்வித வியாபார நோக்கிலும் ஈடுபடுவதில்லை எனவும் அவர் மேலதிகமாக தெளிவுபடுத்தியுள்ளார். மன்னாரில் உள்ள முன்னணி பாடசாலை ஒன்றில் தரம் 5 கல்வி கற்கும் சிறுமியொருவர் வகுப்பாசிரியரினால் சக மாணவர்கள் முன்னிலையில் மிக கொடூரமான முறையில் தாக்கப்பட்டுள்ளதாக கடுமையான குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இச்சம்பவம் மன்னார் மாவட்ட கல்வி வட்டாரங்களிலும் பெற்றோர் மத்தியிலும் பெரும் அதிர்ச்சியையும் சலசலப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில், குறித்த பாடசாலையில் இவ்வருடம் தரம் 5 புலமை பரிசில் பரீட்சைக்கு தோற்றவிருக்கும் மாணவர்களுக்கான விசேட கற்றல் வகுப்பொன்று வகுப்பறையில் இடம்பெற்றுள்ளது. இதன்போது சம்பந்தப்பட்ட வகுப்பாசிரியர் கேட்ட கேள்வி ஒன்றிற்கு அந்த சிறுமி தவறான பதிலளித்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் கடும் ஆத்திரமடைந்த வகுப்பாசிரியர் சக மாணவர்கள் பார்த்து கொண்டிருந்த போதே சிறுமியை நோக்கி சென்று அவரது கன்னத்தில் பல தடவைகள் அறைந்துள்ளார். ஆசிரியரின் இந்த மிக மோசமான தாக்குதலால் சிறுமியின் கன்ன பகுதியில் கடுமையான காயங்கள் ஏற்பட்டுள்ளதுடன் உட்புறமாக குருதி தேங்கி இரத்த கண்டல்களும் ஏற்பட்டுள்ளன. பாதிக்கப்பட்ட சிறுமி இச்சம்பவத்தால் உள்ள ரீதியாக உடல் ரீதியாகவும் பெரும் பாதிப்புக்குள்ளாகியுள்ள நிலையில் ஆசிரியர்களின் இவ்வாறான மனிதாபிமானமற்ற தண்டனை முறைகளுக்கு எதிராக சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையும் போலீசாரும் உடனடியாக தலையிட்டு உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சிறுமியின் பெற்றோரும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை கொலை செய்வதற்கு ஈரான் புதியதொரு ரகசிய சதித்திட்டத்தை தீட்டியுள்ளதாக இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு மிக முக்கிய உளவுத்துறை தகவல்களை பகிர்ந்துள்ளதாக CNN செய்தி சேவை தகவலை வெளியிட்டுள்ளது. மத்திய கிழக்கில் அண்மையில் அமெரிக்கா நடத்திய வான்வெளி தாக்குதல்களால் இரு நாடுகளுக்கும் இடையேயான போர் நிறுத்த ஒப்பந்தம் முறிவடையும் நிலையை எட்டியுள்ள சூழலில் இந்த உளவுத்துறை எச்சரிக்கை சர்வதேச மட்டத்திலும் அமெரிக்க அரசியல் களத்திலும் பெரும் பதட்டத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை கொலை செய்யக்கூடிய சாத்தியமான திட்டங்கள் குறித்து அமெரிக்க உளவுத்துறை கடந்த சில வாரங்களாகவே தொடர்ந்து கண்காணித்து வந்த போதிலும் இந்த வாரம் இஸ்ரேலிடமிருந்து வந்த எச்சரிக்கையானது மிகவும் குறிப்பிட்டதொரு சதித்திட்டத்தை விவரிப்பதற்காக அமைந்துள்ளது என பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த தகவலை அமெரிக்கா தனது உளவு பிரிவு மூலம் ஆய்வு செய்யவில்லை எனவும் இஸ்ரேல் எச்சரிக்கும் வரை தாங்கள் இந்த குறிப்பிட்ட நகர்வை கண்காணிக்கவில்லை எனவும் சில அமெரிக்க அதிகாரிகள் ஒப்புக்கொண்டுள்ளனர். இருப்பினும் இஸ்ரேலின் இந்த அறிக்கை முற்றிலும் உண்மையானதா அல்லது ஈரான் மீதான அமெரிக்காவின் ராணுவ தாக்குதல்களை மேலும் தீவிரப்படுத்துவதற்காக ஜனாதிபதி டிரம்பின் மூலோபாய தீர்மானங்களில் செல்வாக்கு செலுத்த இஸ்ரேல் எடுக்கும் ஒரு தந்திரோபாய முயற்சியா என்ற கடுமையான சந்தேகத்தையும் சில அமெரிக்க அதிகாரிகள் தற்போதைய பின்னணியில் எழுப்பியுள்ளனர். இந்த அச்சுறுத்தல் குறித்து புதன்கிழமை ஊடகவியலாளர்களிடம் கருத்து தெரிவித்த ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப், அவர்கள் அமெரிக்க தலைவரான என்னை வீழ்த்த விரும்புகிறார்கள். நான் ஈரானின் அனைத்து பழிவாங்கும் பட்டியல்களிலும் இருக்கின்றேன் என்பதை அண்மையில் அறிந்து கொண்டேன். இதுவரை நான் அதிர்ஷ்டசாலியாக இருந்திருக்கின்றேன். ஆனால் அது நீடிக்காமல் போகலாம். இவர்கள் கொடூரமான நோய்வாய்ப்பட்ட மனிதர்கள். அந்த புற்றுநோயை நாம் ஆரம்பத்திலேயே வேறறுக்க வேண்டும் என ஆவேசமாக தெரிவித்துள்ளார். கடந்த 2020ஆம் ஆண்டில் ட்ரம்பின் நேரடி உத்தரவின் பேரில் ஈரானின் ராணுவ தளபதி ஹாசிம் சுலைமானி ட்ரோன் தாக்குதல் மூலம் படுகொலை செய்யப்பட்டதில் இருந்தே டொனால்ட் ட்ரம்பை பழிவாங்க ஈரான் தொடர்ச்சியாக முயன்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.